எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு பாம்பேயில். அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் அஸ்வின் குமார் சுப்ரா அப்படிங்கிற 50 வயசு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நொய்டாலேருந்து. அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருக்கான். அதாவது த்ரெட்டன் பண்ணுற மாதிரி சீரியல் பிளாஸ்ட் அக்ராஸ் மும்பையில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அதாவது அனந்த் சதுர்தசி அப்படிங்கிற நாளில் சொல்லியிருக்கான். இவங்க அங்கெல்லாம் எப்படின்னா, கணேஷ் பூஜா எப்படின்னா ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும்னா நல்லா விமர்சையாக பண்ணுவாங்க. அவங்க 10 டேஸுக்கு அந்த 10th டே நல்லா பண்ணிவிட்டு அந்த அந்த இதை பண்ணிவிட்டு சதுர்தசி பண்ணிவிட்டு விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க போய் கடலில் போய் அதை கரைக்கிறது அந்த இதெல்லாம். இந்த ஆள் மெசேஜ் அனுப்பினாலும் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் 14 டெரரிஸ்ட் பாகிஸ்தானி டெரரிஸ்ட் வந்திருக்காங்க ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் இந்த 400 kg RDXை போட்டிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். அதாவது 1 crore பீப்புளை கொலை கில் பண்ணுறதுக்கு பிளான் அப்படின்னு அவன் போட்டிருக்கான். மும்பை போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரைடே அன்றைக்கி அவனை கஸ்டடியில் எடுத்து நொய்டாலேருந்து அவனை வாட்ஸ்அப் மெசேஜெல்லாம் த்ரெட்டனிங் சீரியல் பாம்பு பிளாஸ்ட் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. என்ன ஏதுன்னு சாட்டர்டே அன்றைக்கி, அதாவது September 6th அக்யூஸ்ட் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, அஸ்வின் குமார் சுப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரிஜினலாக பீகாரை சேர்ந்தவன். ஆனால் அதாவது பாஸ்ட் 5 இயர்ஸாக நொய்டாவில் இருக்கான். அவன் அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காக அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்கான், வேறு இடம் மாற்றப்பட்டிருக்கான் மும்பையில். அதாவது இந்த ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க மும்பை போலீஸ் நொய்டா போலீஸ்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணதன் பேரில் சீஃப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் சீஃப் லக்ஷ்மி சிங் அப்படிங்கிறவங்க ஸ்பெஷல் டீமை ட்ராக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இந்த அஸ்வின் அப்படிங்கிறவன் எந்த ஏரியாவை சேர்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பிடிச்சிருக்காங்கல்ல அந்த மும்பை போலீஸே. அவனுடைய ஃபோனு, அப்புறம் அவன் எந்த ஃபோனை வச்சு அவன் த்ரெட்டன் பண்ணியிருக்கானோ, அந்த மெசேஜ் எல்லாம் போட்டிருக்கானோ, அதை சிம் கார்டு எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. அது த்ரெட்டு வந்திருக்குல்ல மெசேஜ் அவங்களுக்கு போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பரில். அது என்னென்னா, டிராஃபிக் போலீஸ்க்கு அதில் ஹியூமன் பாம்ஸ் இருக்குது. அது 34 வெஹிக்கிள்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அது எக்ஸ்ப்ளோஷன் அந்த சிட்டியவே ஷேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அதை மெசேஜ் போட்டிருக்காங்க. சென்டர் என்ன போட்டிருக்கான்னா, அனுப்பினவன் அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கான். அவனையே லக்ஷரி ஜிஹாதி அப்படின்னு சொல்லி 14 பாகிஸ்தானி டெரரிஸ்ட்டும் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் போலீஸ்கிட்ட. அந்த மெசேஜில் சொல்லியிருக்காங்க. இதையும் கிளைம் பண்ணியிருக்கு என்னென்னா, அதான் 400 kg ஆஃப் RDX, அதாவது ராயல் டெமாலிஷன் அந்த இது டெனாட் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பொட்டன்ஷியலாக 1 crore பீப்புளை கொலை பண்ணுற அளவுக்கு அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்குன்னா, அது த்ரெட்டு ஹோப்ஸ் மாதிரி இருக்குது, போலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் சிட்டியை ஹை அலர்ட்டில் தான் வச்சுருக்காங்க, ஒன்றுமே இப்போ இல்லாட்டி கூட. இந்த மாதிரி த்ரெட்டு வந்தவொடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மும்பை போலீஸ் ஃபைனல் டே அன்றைக்கி தான் கணேஷ் ஐடியல் விமர்சனம் ஓடியது சாட்டர்டே அன்றைக்கி மக்கள் லேக்ஸ் ஆஃப் மக்கள் வெளியில் வருவாங்க ஸ்ட்ரீட்டில், அதெல்லாம் கரைக்கிறதுக்கு விமர்சையாக பண்ணுவாங்கங்கிறதுனால ப்ரொடெக்ஷனுக்கு நிறைய பேரை டிப்ளாய் பண்ணியிருந்திருக்காங்க கவர்மெண்ட்டு. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள்கிட்ட சிட்டிசன்ஸை நம்பாதீங்க ரூமர்ஸ் எல்லாம். சப்போஸ் ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரிப்போர்ட் பண்ணுங்கள் போலீஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 21,000 பேருக்கு மேலே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இந்த ப்ரொசஷன் அந்த டைமுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, மேனேஜ்மெண்ட் அண்ட் ரூல் அப்டேட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் மல்டிப்புளாக என்ன ஹோப்ஸ் த்ரெட்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது போலியான மிரட்டல் கால்கள் வந்துக்கிட்டு இருக்குது ரீசெண்ட் மந்த்ஸில். அதை இப்போது 43 year-old மேன் அதனால் ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். பாம் வச்சுருக்கு. அப்புறம் கல்வா ரயில்வே ஸ்டேஷனில் போய் சொல்லி வச்சுருக்கான், ஃபோன் பண்ணியிருக்கான். அதனால் அவனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஜூலைலேயுமே அந்த மாதிரி த்ரெட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயுமே ட்ரிகர் ஆகிருக்கு. மேசிவ் சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெரிய வந்திருக்கு அது ஹாக்ஸ் கால் அப்படின்னு சொல்லிட்டு. ஜனவரியில் செவரல் ஸ்கூல்ஸில் இது பாம் த்ரெட் கால்ஸ் எல்லாம் வந்திருக்கு, இமெயில்ஸ் வந்திருக்கு. அது எல்லாமே அஃப்சல் கேங் இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபால்ஸ்னு தெரிய வந்திருக்கு.
இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் போடுறது, இந்த மாதிரி ஹோப்ஸ் கால் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால போலீஸோட வந்து டைம் அண்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து வேஸ்ட் ஆகுது. நம்மளுக்கும் வந்து இதனால் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, நம்மளுக்கும் வந்து அடி விழும். அந்த மாதிரி வந்து போலீஸ் நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் உணர்ந்து இதெல்லாம் செயல்படணும். குழந்தைங்கள்லாம் சப்போஸ் இருந்ததுன்னா அவங்கக்கிட்டலாம் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். நம்மளும் வந்து இதெல்லாம் மெச்சூர்டாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு இதான் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.